தமிழ்நாடு நியூ டெனன்சி ஆக்ட் 2017 சட்டம் வந்த பிறகு வந்த 4 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி ஃபேக்ட்ஸு, இந்த சட்டத்தினுடைய சரத்துக்களை எந்த மாதிரி அர்த்தம் சொல்ல வேண்டும், எந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல வேண்டும் என்று அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. இந்த நியூ டெனன்சி ஆக்ட் 2017 உள்ள முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பழைய ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை ரத்து செய்துட்டு அதுக்கு பதிலாக இது வந்திருக்கு. இது இந்த சட்டம் ரிட்டன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் அது பண்ணியிருக்கணும் அப்படின்றது, ரெண்டல் அத்தாரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுன்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இல்லாமல் புதிய ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபியூனல் ஏற்படுத்தியதோடு இந்த வழக்குகளை வேகமாக செயல்படுத்தி வேகமாக நடத்தி விசாரணை பண்ணி தீர்ப்பு பண்ணுவதற்கும் வழிவகை செஞ்சுருக்கு. இந்த புதிய டெனன்சி ஆக்டினுடைய முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னிங்கன்னா, செக்ஷன் 4(2), அதை இந்த 4(2)ல் தான் கம்பல்சரியாக எல்லோரும் டெனண்ட்டை ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ சொல்லும்போது காலி பண்ணுறதுக்கு, அதாவது ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா அதுவே ஒரு காரணமாக வச்சு காலி பண்ணுறதுக்கு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது செக்ஷன் 37 ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 3 செக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான இந்த சட்டத்தில் உள்ள முக்கியமான செக்ஷன். அதுக்கு மீனிங் என்ன, கோர்ட் என்ன மாதிரி அது இந்த வழக்குகளை எந்த மாதிரி மீனிங் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு அதில் உள்ள ப்ரொவிஷன் எந்த மாதிரி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று கோர்ட் சொல்லியிருக்காங்கன்றது தான் இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் முதலாவதாக பார்க்க போகிற வழக்கு என்னென்னா, எஸ்ஆர் வெங்கடேஷ் வெர்சஸ் ஆர் ஜெயக்குமார் என்ற வழக்கு. இந்த வழக்கில் இந்த வழக்கில் விசாரணை பண்ணி வழங்கின நீதிபதி பேர் என்னன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் அப்படின்றவங்க. இதில் முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்னு அப்படின்னா, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் எவிக்ஷன் அண்டர் செக்ஷன் 21. ஸோ ஒரு லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடலை அப்படின்றதுனாலோ, இல்லை போட்டிருந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைனாலோ அது ஒரு எவிக்ஷன் பண்ணுறதுக்கு, எவிக்ஷன் ஆர்டர் உத்தரவு போடுறதுக்கு ஒரு சரியான கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அதாவது லேண்ட்லார்ட் நீட் நாட் ப்ரூவ் டெனன்ட்ஸ் ரெஃப்யூசல் இஃப் அட்மிட்டட். அதாவது டெனன்சியை டெனண்ட் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் அப்படின்ற பட்சத்தில் டெனண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ மறுத்தார் அப்படின்றத லேண்ட்லார்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வெங்கடேஷ் வெர்சஸ் ஆர் ஜெயக்குமார் வழக்கில் கீ பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 31 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏல டெனண்ட்டோடைய ரைட் டு சம்மன் லேண்ட்லார்ட் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படி நடந்திருக்குன்னா, டெனண்ட் லேண்ட்லார்டை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஃபைல் பண்ண பெட்டிஷனை கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த கோர்ட்டு அதுக்கு மேலே நான் டெனண்ட் ரெஃப்யூஸ் பண்ணலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேண்ட்லார்டை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு பெட்டிஷனை ஃபைல் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணதை அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் த டெனன்சி அண்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் செக்ஷன் 4(2) இஸ் அட்மிட்டட், கோர்ட் நீட் நாட் அலோ த டெனண்ட் டு சம்மன் லேண்ட்லார்ட் மியர்லி டு டிஸ்பியூட் த சேம். அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், டெனன்சியும் அட்மிட் ஆகிடுது, அதே மாதிரி நாங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்ற விஷயமும் அட்மிட் ஆகின பட்சத்தில் கோர்ட்டு லேண்ட்லார்டை சம்மன்ஸ் பண்ணி அது உண்மையாக பொய்யான்றதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் த டெனன்சியும் அட்மிட் ஆகிடுச்சு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் போடலைன்றது அட்மிட் ஆகிடுச்சுன்னா அதுவே போதும், டைரெக்டாக எவிக்ஷன் ஆர்டர் உத்தரவு போடலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ் ஆர் நாட் அப்ளைஜ் டு ஷோ டெனன்ட்ஸ் ரெஃப்யூசல். ஸோ என்ன இது சம்மரி ப்ரொசீடிங்ஸ், பியூர்லி இந்த RLTOPன்றது சம்மரி ப்ரொசீடிங்ஸு. அந்த சம்மரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயத்தில் லேண்ட்லார்டு டெனண்ட்டு மறுத்துட்டார், ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறது மறுத்துட்டார், ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறது மறுத்துட்டாருன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு டெனன்சின்றது அட்மிட் ஆகிருக்கும் பட்சத்தில் அது இந்த மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலைன்றது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் டைரெக்டாகவே எவிக்ஷன் ஆர்டர் போடலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வழக்கு என்னென்னா ஜே செல்வகுமார் வெர்சஸ் ராஜேஸ்வரி அண்ட் எம் அவினாஷ் என்ற வழக்கு. இந்த வழக்கில் வந்து நீதியரசர் யார் அப்படின்னு சொன்னால் எஸ்எம் சுப்பிரமணியம் ஜே அவர்கள் தான் நீதியரசராக இருந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட், கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நோ நீட் ஃபார் ஓரல் எவிடன்ஸ் இஃப் டெனன்சி அக்ரிமெண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு இந்த வழக்கில் வந்து ஓரல் எவிடன்ஸே தேவையில்லை, எந்த எவிடன்ஸும் தேவையில்லை, டைரெக்டாகவே ஆர்டர் போடலாம், உத்தரவு காலி பண்ணுறது உத்தரவு போடலாம் அப்படின்ற விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இந்த செக்ஷன் 21 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 2 ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஏ கிளாஸ் கிரவுண்ட் ஏ ஃபைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது என்ன ஃபைல் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் டெனண்ட்டை வந்து யாருமே லேண்ட்லார்ட் அக்ரிமெண்ட் போடல, டெனண்ட்டு லீஸ் அக்ரிமெண்ட் போடலை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதை வந்து அந்த 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 மாதிரி வழக்கு இருக்கும்போது அதுக்கு ஓரல் எவிடன்ஸே தேவையில்லை, டெனன்சியை அட்மிட் பண்ணிட்டாரு, இது மாதிரி ஓரல் அக்ரிமெண்ட் போடலைன்ற ரிட்டன் அக்ரிமெண்ட் போடலைன்றதையும் அட்மிட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாகவே கேஸை ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் போடலாம். கோர்ட் கோர்ட் கேன் ப்ரொசீட் சம்மர்லி வித்தவுட் எக்ஸாமினிங் லேண்ட்லார்ட், யாரும் எவிடன்ஸ் தேவையில்லை அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த செல்வகுமார் வழக்கில் என்ன பிரின்சிபல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் செக்ஷன் 4(2) that there is no written agreement, no witness are needed to disentangle the facts. அதாவது வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லை, அதாவது செக்ஷன் 4(2) சொல்லப்பட்டபடி ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு விட்னஸ் தேவையில்லை, கேஸ் டைரெக்டாகவே கோர்ட் வந்து ஆர்டர் போடலாம், அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, ரெண்ட் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் மே ப்ரொசீட் வித்தவுட் ஃபுல் ஓரல் எவிடன்ஸ். அதாவது இந்த மாதிரி இந்த கிரவுண்டில் செக்ஷன் இந்த 20 வாடகை அக்ரிமெண்ட் போடலை, வாடகை அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்ற அந்த மாதிரி கிரவுண்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது எவிடன்ஸே தேவையில்லை, டைரெக்டாகவே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மரி இந்த இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த RLTOPயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சம்மரி ப்ரொசீடிங்ஸு, ஃபேக்சுவல் ப்ரூஃப் ஆஃப் ஃபெயிலியர் டு ரிஜிஸ்டர் அது மட்டும் இருந்தால் போதும், அது எவிடன்ஸு கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வழக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, எஸ் முருகானந்தம் வெர்சஸ் ஜே ஜோசப். இந்த வழக்கில் வந்து நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் உள்ள கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், லேண்ட்லார்ட்ஸ் ஃபெயிலியர் டு கிரியேட் அக்ரிமெண்ட் டஸ் நாட் ப்ரொடெக்ட் டெனண்ட். ஸோ வந்து லேண்ட்லார்டே வந்து ஒரு டெனண்ட்டே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நான் ரெடியாக தாங்க இருந்தேன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு, ஆனால் லேண்ட்லார்டு தான் வரல, அவர் முன்னுக்கு வரல, ஸோ லேண்ட்லார்டோட ஃபெயிலியர் ஃபெயிலியரானால தான் நான் அக்ரிமெண்ட் போட முடியல அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சா கூட, அந்த லேண்ட்லார்ட்ஸ் ஃபெயிலியர் டு கிரியேட் அக்ரிமெண்ட் டஸ் நாட் ப்ரொடெக்ட் டெனண்ட். ஸோ அப்படி ஒரு வாதத்தை முன் வச்சா கூட அது வந்து டெனண்ட்டை ப்ரொடெக்ட் ஆகாது. ஸோ அட் எனி காஸ்ட் அது வந்து அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ எவிக்ஷன் கேன் ப்ரொசீட் ஈவன் இஃப் த லேண்ட்லார்ட் டிட் நாட் ரெஜிஸ்டர் த அக்ரிமெண்ட். அந்த மாதிரி லேண்ட்லார்டுடைய ரெஃப்யூஷனாலாக போச்சுன்ற ஒரு டிஃபென்ஸை வைக்க முடியாது, ஃபெயிலியர் பண்ணுறதை ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், எவிக்ஷன் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த முருகானந்தம் வழக்கில் என்ன பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ அதில் உள்ள எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும்னா, ஃபெயிலியர் டு என்டர் ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்றது மட்டுமே போதுமானது. அது வந்து அது வந்து அந்த ஃபெயிலியர்ன்றது வந்து லேண்ட்லார்டோட ஃபால்ட்டா இல்லை டெனண்ட்டோட ஃபால்ட்டான்ற ஆஸ்பெக்ட்டுக்கெலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் இஃப் த லேண்ட்லார்டே ஃபால்ட் இருந்தால் கூட அதுக்கு வந்து தட் வில் பி அ கிரவுண்ட் ஃபார் தி எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. தட் ஃபால்ட் ஆஃப் தி லேண்ட்லார்ட் டஸ் நாட் ப்ரிவெண்ட் எவிக்ஷன். ஸோ லேண்ட்லார்டுக்கிட்டே ஃபால்ட் இருந்தால் கூட அதை வந்து ஒரு கிரவுண்டாக வச்சு எவிக்ஷன் ஆர்டர் அவாய்ட் பண்ண முடியாது. the mere absence of the register agreement is sufficient. ஸோ ஒரு ரிட்டல் அக்ரிமெண்ட் இல்லை, அது ரெஜிஸ்டர் ஆகலை, இந்த ரெண்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது ரெண்டில் ஒன்று இருந்தால் கூட எவிக்ஷன் ஆர்டருக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரி நேச்சர் ஆஃப் செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 21 ஓவர் ரைட்ஸ் லேண்ட்லார்ட்ஸ் மோட்டிவ்ஸ். ஸோ லேண்ட்லார்டோட மோட்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 21 என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய மீனிங், டைரக்ட் மீனிங். ஸோ ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லை,
அது ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு கிரவுண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே போயிட்டு இது யாரோட ஃபால்ட்டு, லேண்ட்லார்டோட ஃபால்ட்டா, டெனண்ட்டோட ஃபால்ட்டா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்ற ஒரே காரணம் இருந்தால் அதை மட்டும் ப்ரூவ் பண்ணாலே போதும், எவிக்ஷன் ஆர்டர் போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வழக்கு என்னென்னா பி வெங்கடேஷ் வெர்சஸ் நாகராஜன் அப்படின்ற வழக்கு. இந்த இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துடைய ஜட்ஜ்மெண்ட்டோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இயர்லி அஃபர்மேஷன் ஆஃப் மேண்டேட்ரி டெனன்சி அக்ரிமெண்ட் இது கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை போட்டுறீங்களோ அது வரைக்கும் போடணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எம்ஃபசைஸ்ட் இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன் டு ரெகுலரைஸ் டெனன்சி. அதாவது வந்து இந்த சட்டம் பாஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோரும் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போடணும், அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுன்றது தான் இந்த சட்டத்தினோட முக்கியமான ஒரு இன்டென்ஷனாக இருந்துச்சு, மோட்டிவாக இருந்துச்சு. அதனால் அதான் இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன் டு ரெகுலரைஸ் டெனன்சின்ற காரணத்துக்காக இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த வெங்கடேஷ் வெர்சஸ் நாகராஜன்ற வழக்கில் உள்ள பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னால், இயர்லி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 4 and 21. ஸோ வந்து செக்ஷன் 4லையும் செக்ஷன் 21லையும் அது வந்து எந்த மாதிரி விஷயங்களை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கணும், அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ரீஇன்ஃபோர்ஸ் தட் த ஆக்ட் மேண்டேட்ஸ் ரிட்டர்ன் அண்ட் ரிஜிஸ்டர்ட் டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ், எம்ஃபசைஸ் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் டு ஃபார்ட்டிஃபை ஃபார்மலைசேஷன் ஆஃப் டெனன்சி. ஸோ இந்த ஆக்டோட மொத்த நோக்கமே வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான இருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் கடைபிடிக்கணும், அது இருக்கணும் அப்படின்றத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம பார்த்த 4 ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு சம்மரி ஆஃப் லீகல் டாக்ட்ரின்ஸ், என்ன மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, செக்ஷன் 4(2) பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி ஃபார் வேலிடிட்டியாக இருக்கணும். ஒரு லீஸுக்கு வேலிடிட்டியாக இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக தேவை. லீஸ் கண்டினியூவாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, லீஸாக இருக்கணுன்றதுக்காக இது மேண்டேட்ரி அப்படின்றத இந்த செக்ஷன் 4(2) சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ வந்து அந்த மாதிரி மேலே சொன்னபடி ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா தட் வில் பி அ கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன். அது ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்றதுக்காக அதுவே எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணலான்றது ஒரு கிரவுண்டாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் ஒரு தீம் தெரிய வருது. அதனோட ஜுடிஷியலில் வந்து எப்படி எந்த மாதிரி வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாடுறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி வந்து அந்த காலி பண்ணுறதுக்கு உத்தரவு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மூணாவது வந்து செக்ஷன் 37 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கோர்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க, ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட் இஸ் சம்மரி இன் நேச்சர். அதுதான் நம்ம இந்த 3 வீடியோவில் பார்த்த 4 ஜட்ஜ்மெண்ட் மூலிமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது லீகல் டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் பெட்டிஷன் ஆர் மெயின்டெனபிள் ஈவன் வித்தவுட் ப்ரூவிங் ரெஃப்யூசல். ஸோ வந்து எவிக்ஷன் டெனண்ட் ரெஃப்யூஸ் பண்ணாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது டெனண்ட் எவிக்ஷன் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து எவிக்ஷன் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட முடியல அப்படின்றதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டெனண்ட்டோட எவிக்ஷன் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு டெனண்ட் ரெஃப்யூஸ் பண்ணான்ற விஷயத்தை சொல்லி கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எவிக்ஷன் பெட்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனபிள் ஆகும். டெனண்ட்ஸ் ஹேவ் வீக் டிஃபென்ஸ் இஃப் நோ அக்ரிமெண்ட் இஸ் ரிஜிஸ்டர்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா அது வந்து டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப வீக்கான ஒரு பொசிஷன். அப்புறம் வந்து ரெண்ட் கோர்ட்ஸ் எம்பவர் டு அடாப்ட் சம்மரி ப்ரொசீஜர். ரெண்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்மரி ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், அது வேகமாக ஸ்பீடி டிஸ்போசல் பண்ணணுன்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ளக்கூடிய சாராம்சங்கள்லேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து கோர்ட்ஸ் ஃபேவர் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் ஓவர் ப்ரொசீஜரல் டிலேஸ். ஸோ ப்ரொசீஜரல் டிலேயாக இருந்தால் கூட அதை விட வந்து லெஜிஸ்லேஷனில் என்ன முக்கியமாக, சட்டத்தில் என்ன விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டோடைய சைட்டேஷன்ஸ் லிங்க்கு வந்து டவுன்லோட் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே உள்ள லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம். இல்லை அதோட காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.